கனிமான கனவான்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோடு கொண்ட அன்பின் காரணத்தினால் எங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஒரு ரமதானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். وَلِتُكْمِلُوا الْعِدَّةَ وَلِتُكَبِّرُوا اللَّهَ عَلَى مَا هَدَاكُمْ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய பரிபூரண மாதத்தையும் நீங்கள் நிறைவேற்றிவிட்டு இந்த ரமதானின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டிய அந்த அல்லாஹ்வை நீங்கள் புகழ்வதற்காக வேண்டி தக்பீர் சொல்லுங்கள் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்பதான் பெருநாள் தக்பீரை கொண்டு முழக்கப்படுகிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையிலே இந்த அரிய பெரிய ரமதானுடைய மாதத்துடைய மாண்புகள் மகத்துவங்களை பற்றி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களிலே சொல்லியிருக்கிறார். இதனுடைய சிறப்பம்சங்கள் ஒரு பொழுது சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ரமதானுடைய மாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஷஅபானுடைய கடைசி இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ரமதானுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில், இது உங்களுக்கு ஒரு ஷஹ்ருன் அதீம் முபாரக்குன், இது ஒரு கண்ணியமான மகத்துவமான மாதம் மாத்திரமல்ல, இது ஒரு பரக்கத்தான மாதம் கூட. இது ஒரு பரக்கத்தான மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதத்துல நோன்பு பிடிக்கிற நோன்பாளிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு சந்தோஷங்களை வைத்திருக்கிறார். அதில் ஒன்று, இந்த உலகத்தில் அவர் பிடித்த நோன்பை திறக்கும் பொழுது அவர் அடைகின்ற ஆனந்தம், அந்த சந்தோஷம். உண்மையிலே நோன்பு பிடித்தவருக்கு தான் அதனுடைய மதிப்பு. அந்த நோன்பை திறக்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு ஆத்ம திருப்தி. அந்த அல்லாஹு அக்பர் என்ற வாக்கு சத்தம் கேட்கும் பொழுது, அந்த பீடித்த படத்தை வாயிலே போடுகின்ற பொழுது ஒரு மன திருப்தி. இன்றைய நோன்பை நான் அழகான முறையில் பக்குவமாக பாதுகாத்து பிடித்துக் கொண்டேனே, அதற்குள்ள ஆற்றல், அதற்குள்ள சக்தி அல்லாஹ் தந்தான் என்ற அந்த பெருமிதத்தோடு நோன்பு திறக்கின்ற பொழுது உள்ளத்தில் வருகின்ற ஒரு சந்தோஷம். எப்படி இந்த உலகத்தில் அது நிதர்சனமான உண்மையோ அதே மாதிரி அடுத்த சந்தோஷம் இந்த லிகாஇ ரப்பி, அவர் தன்னுடைய அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற சந்தோஷம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையிலே இந்த ரமதானுடைய மாதத்திலே மனிதர்கள் இரண்டு கூட்டங்களாக பிரிகிறார். ஒரு கூட்டம், அவர்களுக்கு இந்த ரமதானை போல சிறந்த ஒரு மாதம் வேற எந்த மாதமும் இல்லை. மாமர்ரபில் முஸ்லிமீன ஷஹ்ருன் ഖൈറുൽ லஹும் மின்ஹு, முஸ்லிம்களுக்கு இந்த மாதத்தை விட சிறந்த மாதம் வேற எந்த மாதமும் கிடையாது. வலா மர்ரபில் முனாஃபிகீன ஷஹ்ருன் ஷர்ருல் லஹும் மின்ஹு, முனாஃபிகீன்களுக்கு இந்த மாதத்தை விட மகா கெட்ட மாதமும் வேற எந்த மாதமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு கூட்டம் இந்த மாதத்திலே சுஅதாக்கள் என்ற சீதோவிகளுடைய கூட்டத்திலே சேருவார்கள். ஒரு கூட்டம் அஷ்பியா என்று சொல்லக்கூடிய துர்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்திலே சேருவார்கள். பொதுவாக இந்த ரெண்டு கூட்டத்தையும் இந்த மாதத்திலே அல்லாஹ் இரண்டாக பிரிப்பதற்கு இந்த மாதம் முடியும் வரைக்கும் எதிர்பார்ப்பதல்ல. இந்த மாதத்திற்குள்ளே ஒவ்வொரு மனிதனும் காலெடுத்து வைப்பதற்கு முன்னாலே யாரு ஊரோவி யாரு சீரோவி என்பதை அல்லாஹ் பிரித்து விடுவான். அது எப்படி ஒலாலிக்க என்று ஆரம்பித்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமதான் வருகின்ற பொழுதே ஒவ்வொரு மனிதனுடைய மனோபக்குவத்தை அல்லாஹ் உற்று நோக்குகிறார். சில பேர் என்ன செய்வார்கள், யுஇத்துல் கூத்த என்ற வார்த்தை ஹதீஸில் வருகிறது. ரமதானுக்கு தேவையான சகல ஏற்பாடுகளையும் ஷஅபானிலே செய்து முடித்து விடுவார்கள். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வச்சு சிந்திச்சு பாருங்க. அந்த ரமதான் வருகிறது, இந்த ரமதானுடைய மாதத்துல நான் நோன்பு பிடிக்கணும், நான் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கணும், நான் இஅ்திகாஃப் இருக்கணும், என்ற சதகாக்களுடைய பங்களிப்புகளை நான் சரியாக செய்யணும், என்ற நேர காலங்களை நான் சரியா பாதுகாக்கணும். எனவே ரமதான் அல்லாத காலத்தில் இந்த உலகத்திற்கு பின்னால நான் அலைந்து திரிந்து ஓடி பட்ட கட்டி பறக்கிற மாதிரி எந்த நாளுமே பிஸி 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 இருந்தால் இந்த ரமதானுடைய மகத்துவம் எல்லாம் அது வீணாக போய்விடும். அதனால இந்த ரமதானுக்கு முன்னாலே இந்த ரமதான்ல நன்மைகளால் இந்த மாதத்தை கொள்ளையடிப்பதற்கான சகல திட்டங்களையும் அவர் தீட்டி விடுவார். சகல திட்டங்களையும் தீட்டி விடுவார். நேற்று வந்த நாள் ஒரு பதிவு வந்திருந்தது உலமாக்களுடைய குரூப்புகள்ல, ரமதானுக்கு நீங்க திட்டம் போடுறதுல 80% நீங்க சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கணும்னா உங்களோட ஹேண்ட்போனை உங்களோட உடலை விட்டு தூரமாக்கிறீங்க. ரமதானுடைய ஆகப்பெரிய ரமதானுடைய காலத்தையும் மாண்புகளையும் திருடுகின்ற மிகப்பெரிய திருடன் உங்களோட இந்த பெருவர்களுக்கும் இந்த கலிமாவர்களுக்கும் மத்தியில தான் இருக்கிறது. கைக்கு எடுத்தவங்க முழு காலமும் நேரமும் வீணாக போயிருக்கு.
கனிமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப நாங்க எங்க உள்ளத்துல கையை வச்சு சிந்திச்சு பார்ப்போம். இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் என்னுடைய சிந்தனை எப்படி இருந்தது? சில பேரை பார்த்தீங்கன்னா பெருநாள் உடுப்பெல்லாம் நோம்புக்கு வந்து எடுத்துருவான். அது நோவை பிடிச்சிட்டு சீரடியல. ஏன்னா தராவி மிஸ் ஆகிடும், சுண்ணத்து முன்பின் சுண்ணத்து மிஸ் ஆகிடும், குர்ஆன் ஓதுற நேரங்கள் வீணா போயிடும். எப்ப இருந்தாலும் எடுக்கிறேன் வசதி வாய்ப்புகள் இருந்தால் மாஷா அல்லாஹ் திருநாளைக்கு முன்னாலே அந்த உடுப்புகள் கூட எடுத்துருவார். என்ன நோன்புடைய அந்த பொன்னான நேரங்களை வீணாக்கிறார். கடைசி பத்துக்கு வேலையா ரெடியாகுவார். சில வெளிநாட்டு பிசினஸோட தொடர்புடைய பெரிய பெரிய தரவத்தர்கள் எல்லாருமே வெளிநாட்டு வியாபார நடவடிக்கைகள் எல்லாம் ஷாபானோட முடிச்சிருவார். கண்டிப்பா பார்த்தா பேராந்திர ரோட்ல முக்கியமான பெரிய பெரிய கடைகள் எல்லாம் ஸ்டாக் எடுப்பதற்கு ரமதான் ஆரம்ப பகுதியில 2-3 நாள் அந்த கடையை மூடிடுவார். ஒரு நாளைக்கு 2-3 கோடி பிசினஸ் நடக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரமதானுக்கு முன்னால எப்படியாவது இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுபவர்கள் ஒவ்வொருவாக சீரோபிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்துடுவார். இன்னொரு கூட்டம் இருக்குது, இந்த ரமதான வித்தியாசமான பாணியில் வரவேற்பார். சில பேர் இந்த ரமதான ஒரு கால சிறையாக கணிப்பிடுவார்கள். அதை நோம்பு பிடிச்சு கொண்டு பெரிய மண்டை குத்து ஊர்ல எல்லாம் நோம்பு ஆகிருப்பாங்க. எனக்கு பப்ளிக்கா போயிட்டு கடைகள்ல சாப்பிட இயலாது. ரமதான் அல்லாத காலத்துல நான் குடிக்கிற சிகரெட்டை ரமதான காலத்துல குடிக்க இயலாம சில பேர் நோம்பு பிடிக்கிறது. அந்த நோம்பு பிடிக்காம எடுத்துக்கொண்டு இவர்கள் பகிரங்கமாக பப்ளிக்காக செய்த பாவத்தை செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லையே. அரபு நாடுகள்ல என்ன செய்வாங்கன்னா இந்த மாதத்துல யூரோப் கண்ட்ரிகளுக்கு ட்ரிப் வைத்துருவாங்க. நோம்பு நீக்கிய முழுவதும் சுகாரம். கனிவான கனவான்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த ரமதான சில பேர் ஒரு கால சிறையா எப்படா இந்த மாதம் தொலைஞ்சி முடியாதான்ற ஒரு ஏக்கத்தில் இருப்பாங்க. அவங்க இன்னும் சில பேர் இந்த ரமதானுடைய மாதத்துல எந்தெந்த விளையாட்டுகளை விளையாடலாம் அப்படி திட்டம் போடுவாங்க. இரவுகளை எங்க கழிக்கலாம், எந்த புட்சல்ல, எந்த கேரம்போர்டோட, எந்த டாம்போர்டோட, இன்னைக்கு கைக்குள்ள ஹெட்போனோட ஒரு ஜும்மா முடிச்சுட்டு வெளியே வார கண்டிப்பா கற்றுக்கிறது முக்கியமான ஒரு கம்யூனிகேஷன் செய்யற ஒரு சகோதரருக்கு 5 நிமிஷம் பேசணும். சமூகத்துக்காக வாழ்ந்தவரை என்ன செய்யணும்? இந்த கேம் விளையாடுறாங்க, இந்த போன்ல கேம் விளையாடு. ஒரு காலம் விரிச்சது அது பொழுதுபோக்கு தான் விளையாடு. சும்மா அந்த ஒரு கேம் ஒன்று எடுத்து விளையாடு. ஏன்னா இப்ப வரப்போறது ஒரு சின்ன பிள்ளை 14 வயசு பிள்ளை வந்து 10,000 ரூபாய்க்கு வீடு போட்டுச்சு. ஏன்னா ஆன்லைன்ல சூது விளையாடுறாங்க. அவங்களுக்கு தனி அக்கௌண்ட் திறந்து அந்த கேம்ல வெற்றி கொள்ளும் பொழுது அக்கௌண்ட்டுக்கு சல்லி டிரான்ஸ்ஃபர் ஆகும். தோல்வி அடைகின்ற பொழுது மலாறு எல்லாம் போயிடு. அப்பட்டமான சூது. சில நேரம் உண்மை வாப்பாக்கு தெரியாது. உண்மை வாப்பா நினைக்கிற சும்மா கேம் விளையாடுறதுக்கு அது அடிக்ட் ஆகி கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கும். ஆனா லட்சக்கணக்கான ரூபாய்களை இழந்து கொண்டிருக்கிறார். விசாரிச்சு பார்த்தா உம்மோட 2 காப்போ நகையக்கான ஒரு கல்யாணத்துக்கு போற நேரம் தான் தேடி பார்த்தி அந்த பாதுகாக்கின்ற நெருப்புத்தவரை கையில வச்சு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற வழியிலெல்லாம் சில முஸ்லீம்கள் ஊர்களை தாண்டி வாழ நேரம் அதிகமான வாலிபர்கள் பள்ளிவாசலுக்குள்ள என்ன பாதையோரங்கள்லையும் ரோடுகள்லையும் ரொம்ப பயங்கரமான ஒரு மோசமான ஒரு காலம். எனவே உம்மா வாப்பமாரும் மிச்ச விசேஷமா கவனம் எடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த ரமதான் வருவதற்கு முன்னால சில பேர் அந்த மாதத்தை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த நோன்பு, இஹ்திகாஃப், குர்ஆன் திலாவத் ஒன்றும் இல்லை, இந்த வியாபாரத்தை எப்படி நான் முன்னேற்றது, இந்த விளையாட்டுகள்ல நான் எப்படி ஈடுபடுறது. இன்னும் இந்த ரமதான் மாதத்தை சில பேர் தூக்கத்துக்குள்ள மாதமாகவே ஆக்கிடுவார். இன்னும் சில பேர் யாசகத்திற்குரிய மாதமாக ஆக்கிடுவார். எல்லாம் கிதாபுகள் எழுதுறாங்க. அதனால அல்லாஹ்வுக்கு ரமதான் முடியும் வரைக்கும் மிக தேவையில்லை யாரு சீதேவி யாரு மூதேவின்னு டிசைட் பண்ண. அவன் உள்ளங்களை அறிந்த மகா கிருபையாக ரமதான்ல ஒவ்வொரு நாளும் ஒரு மனத்து சொல்லுவான், யாபாதில் கைர், என் நலவை தேடக்கூடியவங்களே அக்பில், இன்னும் அதிகமா இந்த மாசத்துல தேடு. என் பாவத்தை செய்தவனே அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வார். இந்த மாதத்திலேயாவது நீ பாவத்தை இல்லாமலா இல்லாட்டி நாசமாகிடுவாய். இந்த ரமதான் இது சும்மா இந்த போனஸ் மாதிரி எல்லாம் தரல. இந்த சில சூப்பர் மார்க்கெட்டுகள்ல அந்த சேல் போடுவாங்களே ரமலான் காலத்துல அல்லது புதிய வருஷத்துக்கு அல்லது புத்தாண்டு இப்படி போடுவாங்க, டிஸ்கவுண்ட் ஷாப் போடுவாங்க. அது மாதிரி இதுல சுண்ணத்தை செஞ்சா பலவு செஞ்சா 20 பலவு எடுக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாதவங்க சும்மா நீங்கன்றதை எடுக்காட்டி நாசமா போயிருவீங்க. பௌத்தமன் அதுல ரமலான் பலவி ஒப்பந்தம் சகோதரர் சொல்றாங்க. இந்த நேரம் ஆமீன் என்றாங்க. சகபாக்கள் கேட்க சொல்லி வடமைக்கு மாத்தமா நான் துவா செய்யலையே நாளிலவே சும்மா ஆமீன் சொல்றீங்க சொன்னாங்க. ஏன் இல்லாம துவாவல்ல பதுவா செஞ்சா சாதாரண உத்தரல இன்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அரதனி ஃபகால பௌதமன் அதற்கு ரமலான் ஃபலம் யுஃபர் லஹு குல் ஆமீன் ஃபகுல்து ஆமீன். யாருக்கு ரமலான் கிடைத்தும் தன்னுடைய பாவங்களுக்குள்ள ஒரு மன்னிப்பை பெறுகின்ற சந்தர்ப்பமாக இந்த ரமலானை ஆக்கிக் கொள்ளவில்லை, அமைத்துக் கொள்ளவில்லையோ நாசமா போவாங்க சொன்னாங்க. மறுகணமே யார் சொல்ல ஆமீன் சொல்லுங்க, என்ன ஒன்றும் செய்யலாது, நான் ஆமீன் சொல்லிட்டேன். சாபம் விட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஆமீன் சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ரமலானை உள்ளால் உள்ளபடி உருப்படியாக கடிக்கலன்னா
எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கிய நிலை. அதனால்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிகீன்களுக்கு இது ஒரு மகா கெட்ட மாதம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால கண்ணியமான கனவான்களை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்க. ஏன்னா சென்ற வருடம் எங்களோடு நோன்பு பிடித்தவங்க நிறைய பேர் இந்த வருஷம் கபராளிகள் ஆயிட்டாங்க. வீட்டுக்கிட்ட இட பக்கத்தில் இந்த வாராந்த தாலீம் நடக்கும். கிட்டத்தட்ட 60-70 பேர் லேடிஸ் தாய்மார்கள் வருவாங்க. போன கிழமை வந்த ஒரு இளம் வயசு தாய், நான் துவாவுக்காக வேண்டி சொல்லுகிறேன், என்னோட பக்கத்தோடு திடீர்னு ஒரு தலைவலி தான் வந்துச்சு. பொதுவாக நோம்புக்கு யாருக்கும் தலைவலி வாங்கல, 2 பெண்ணோட போட்டோடனே சரியாயிடும். ஆனால் அது சரி வரல. டக்குன்னு பக்கத்துல ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை எடுத்தா அதுவும் சரி வரல. கொஞ்சம் தலைவலி கோடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா உடனே ஐசியூக்கு எடுத்தாச்சு. மூளையில ஒரு கட்டி, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். பண்றதுக்குள்ள சிச்சுவேஷன் உடம்புல இல்லை. ரத்தத்தில் ஒரு கிருமி அது கடந்து அதை இல்லாமலாக்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 40 வயசும் இருக்காது நான் நினைக்கிறேன். நாங்க என்னமோ பெரிய திட்டங்களை தலையில வச்சுட்டு பெருநாள் எப்படி கொண்டாடுறது, அதை என்ன செய்யறது, இந்த பிசினஸ் எப்படி போடுறது, அந்த விட கண்ணியமான சகோதரர்களை நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. தவ்வாஹி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், லவ் கீல லி அஹ்லில் குபூரி தமன்னவு லதமன்னு யௌமன் மின் ரமதான். மௌத்தா போனவங்க அல்லாஹ் தட்டி எழுப்பாட்டி, உனக்கு என்னமாவது ஆசை இருந்தா கேளுங்க தருகிறேன். அல்லாஹ் அப்படி கேட்கறது அல்லாஹ் வளமே இல்லை. அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனாங்க உஹதுல. மௌத்தா போறதுக்கு 2 நாளைக்கு முந்தி ஒரு கனவு காண்றான். உஹது யுத்தம் நடக்குது ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம். பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 1வது அந்த 2வது ஆரம்ப பகுதியில் பத்ர் யுத்தம் நடக்குது. பத்ர் யுத்தத்துல இவருடைய ஒரு கூட்டாளி ஷஹீதாக்கப்பட்டார். பத்ர் யுத்தத்துல ஷஹீதாக்கப்பட்டார். பாருங்க எப்படி சிச்சுவேஷன் இல்லை. அந்த ஷஹீதாக்கப்பட்டவர் இவருடைய கனவுல வந்து, அப்துல்லாவே இன்னும் 2-3 நாள்ல நீங்களும் எங்களோட வந்து சேருவீங்க. சுப்ஹானல்லாஹ். இவர் ஒன்றுமே பதட்டப்படாது. மகனை கூப்பிட்டாங்க. மகன் சாதாரண ஜாபீர் இருந்தார். ஜாபீர், எனக்கு 6 பொம்பளை பிள்ளைகளோட தாத்தா தங்கச்சி மாதிரி 6 பேர் இருக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த 2-3 நாளுக்குள்ள நம்ம உத்தாகி பாருங்க எப்படி உறுதிடுவார். இந்த தாத்தா தங்கச்சி மாதிரி நல்ல சாலிகான மாப்பிள்ளமாரை பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துரும். அடுத்தது இந்த நாளுக்கு நான் எடுத்த கடன் கொஞ்சமே. இந்த வருஷம் அறுவடையில முதலாவது கடனை முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயம் எல்லாம் ஜக்காத்து அது இதெல்லாம் அதுக்கு பிறகுதான் செய்வோம். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க எங்களுக்கு யாராவது கனவுல வந்து மௌத்தா போன ஒருத்தர் வந்தா அது குர்பான் கொடுத்து அதுக்கு ஃபத்வா கேட்டு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயப்படுவோம். சும்மா பயம் இல்லை. ஏன்னா மௌத்துக்கு ரெடி. இப்ப மௌத்து வந்து அந்த மௌத்துக்கு ஃபேஸ் பண்றதுக்குள்ள தைரியம் இல்லை. செஞ்ச பாவத்துக்கு இன்னும் தௌபா செய்யல, அமளிபாதத்துக்கு இன்னும் சரியா செய்யல. சரி எப்ப இருந்து செய்ய போறீங்க அது உத்தரவாதம் எல்லாம் கொடுத்தா சரியா உலக யுத்தம் நடக்குது. அவ்வளவு மண் முஸ்துஹீது முதலாவது ஷஹீதாக்கப்பட்டாங்க. எல்லா யுத்தங்கள் எல்லாம் முடிஞ்சு ஜாபீர் ரலியல்லாஹு தலமாத்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். வாப்ப நேத்து சொன்னது கண்ணு காதல கேட்கிற மாதிரி. நான் 2-3 நாளைக்கு தான் இப்ப சொன்னாங்களே சரியா சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவா வந்தா நபியோட கண்ணத்துல எல்லாம் கம்பி பாய்ச்சி அடிபட்டு குழிவுளுக்கு உளுந்து நபி மௌத்துன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை பயங்கரமான மோசமான நிலைமை. 2 சஹாபாக்களோட தோல் புஜத்தோடு நபி வாராம். ஜாபீர் ஜனாஸா வரத்தாண்டப்பட்டி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஜாபீர் முதுக தட்டி சொன்னாங்க, அத்தபிக்கி அந்த அவுலா அத்தபிக்கி, ஜாபீரே நீங்க அழுதாலும் சரி அலாட்டியும் சரி அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், மாசாலத்தில் மலாயிகா துதல்லிலுஹு ஹத்தா ரஃபஅதுஹு, இந்த ஜனாஸாவை நீங்க இங்க எடுக்கிற வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். மலக்குமார்கள் அவருடைய பொடிக்கு வேல்படாம தன்னுடைய ரெக்கையை விரிச்சு அவர்களுக்கு நிழல் கொடுக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய பாக்கி. இந்த சாமி மௌத்தா போய் இப்ப ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் சூழல்லாம் என் வாப்பா கொஞ்சம் கடனை வச்சிருந்தாரு, ஈச்ச பழம் எல்லாம் நான் பறிமுதல் செஞ்சு வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனா கடனாளிகளுடைய கிருவை பார்த்தா இருக்கிற ஈத்த பழங்கள் அவர்களோட கடனை கொடுக்க போதாமைக்கு யார சொல்றோம். நான் வரக்காட்டில் விரிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தன்னுடைய முபாரக்கான கையால அந்த கடனாளிகளுக்குள்ள அந்த கடன்களை அள்ளி 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 கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இருக்கின்ற குவியல் அப்படியே இருக்குது. கடனாளிகள் எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. ஜாபீர் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களோட வாப்பா சாதாரண ஆள் இல்லை. அவர் மௌத்தானோன்னு அவருடைய ரூஹ் அல்லாஹ்வை சந்திக்க போன நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான், அப்துல்லாவே உனக்கு என்ன வேணும் கேளு. அப்ப உங்களோட வாப்பா கேட்டாரு, யா அல்லாஹ் இன்னும் ஒரு வாட்டி என்ன உலகத்துக்கு உயிரோட அனுப்பு, திரும்ப ஒரு தடவை நான் ஷஹீதாகி உன் இடத்துல வாரேன், உன்னோட பாதையில என்ன உசுரை திரும்பவும் கொடு, அவளும் அந்தஸ்தை கண்டுருவான். அல்லாஹ் சொன்னான், அது என்ற சுன்னத்தில் இல்லை, மௌத்தா போனா அவங்க திருப்பி அனுப்பப்பட மாட்டாங்க. அப்ப சொன்னாங்களா, யா அல்லாஹ் நீ எனக்கு தந்திருக்கிற அந்தஸ்தை உன் நபியின் மூலம் உம்மத்துக்கு நீ தெளிவுபடுத்து. அந்த நேரம் தான் வலா தஹ்ஸபன் அல்லதீன குத்திலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்பட்டவர்கள் மௌத்தாகிட்டாங்க என்று மட்டும் நீங்க நினைச்சிடாதே. வஹும் யுர்ஸகூன் என்று ஒரு இடத்துல சொல்றார். அவர்கள் அல்லாஹ்விடத்துல வஹும் அஹ்யாஉன் இன்த ரப்பி, அல்லாஹ்விடத்துல உயிரோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கபர்ல ரிஸ்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்துல நாளை திறக்கப்பட்டுச்சு.
நான் என்ன சொல்ல வாரேன்டா, ஒவ்வொரு மனிதனும் மௌத்தானே அல்லாஹ்வுடைய அந்த ரூஹ் வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போகும். கனியமான சகோதரர்களே, அந்த நேரம் அல்லாஹ் கேட்பான், உனக்கு எல்லாத்தையும் கேட்ப, உனக்கு என்ன வேணும் கேள்வி. உண்மையிலே ஒரு உண்மையான மூமினாக வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கத்தான் போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி கேட்ட அதிகமானவர்கள் அவர்கள் சொல்லுவதெல்லாம், யா அல்லாஹ் லதமன்னௌ யௌமன் மின் ரமதான், ரமதான்ல ஒரே ஒரு நாளத்தை அது போதும் சொல்லுவார். இந்த ரமதான்ல குடிக்கிற நோன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஹலுஹு ஃபமிஸ்ஸாய் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். நோன்பு பிடிச்ச ஒருவன், நோன்பு பிடிச்ச ஒருவருடைய வாயால பேசுற நேரம் ஒரு வகையான துருவாடை வீசும். ஏன்னா இமாம் ஷாஃபி மதுஹப்ல வந்து ஸவாலுக்கு பின்னால மிஸ்வாக் செய்யறது மக்ரூஹ்னு வந்து, ஏன்னா அந்த வாய் வாடகைக்கு அது இருக்கும். இது வந்து அல்லாஹ்விடத்துல கஷ்டம் எங்கட மணக்கும். ரசூலுல்லாஹ் நோன்பாளியில குர்ஆன் திலாவத்தை பத்தி பேசுறது நல்லா யோசிக்கணும். ரசூலுல்லாஹ் ஒரு நோன்பாளி கொடுக்கிற சதகா பத்தி பேசுறது, அவர் தொழுகிற இரவு தொழுகையை பத்தி, தஹஜ்ஜுத பத்தி, கியாமுல் லைல பத்தி, இஅ்திகாஃப பத்தி, உம்ராவை பத்தி ஒன்றும் பேச, அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்கப்பா. அவருடைய வாயிலிருந்து வர வாசமே அவ்வளோ அல்லாஹ்விடத்துல கஸ்தூரியை விட மணக்கவன். அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படி என்ன இருக்கத்தானே வேணும். அஸ்ஸௌமுலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் பல கோடிகளை பன்மடங்காக்கி கொடுக்கிறார். அந்த பன்மடங்குடைய ஸ்டார்ட் வந்து 10ல இருந்து ஆரம்பிக்கும். 1க்கு 10ல இருந்து ஆரம்பிக்கும். அந்த நன்மை ஒரு சாதாரண நன்மை செய்தாலும் சாதாரண ஆக மினிமம் கூலி வந்து 10 நன்மை கிடைக்கும். அது வந்து 700 வரைக்கும் அவருடைய இஹ்லாஸை பொறுத்து கூடிக்கொண்டே போகும். இல்ல சௌம நோன்பு தள்ளி, நோன்புக்கு 700 எல்லாம் தாக்கத்து. பைன்னஹுலி வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு வந்து எனக்காகவே நோக்கப்படுகிறது, எனக்கு அதற்குரிய கூலியை நானே கொடுத்துக்கிறேன். அதை மறைச்சு வச்சிருக்கேன். அந்த மலக்குமார் ஒவ்வொரு அமலுக்கு பின்னாலும் கேட்பான், யாரையாவது தொழுதான் எவ்வளவு எழுது, இவர் ஹஜ்ஜி செய்தார் எவ்வளவு எழுது, ஹஜ்ஜி செய்தால் அன்று பிறந்த பாடகர் மாதிரி ஆக்கு முடிச்சு 25 லட்சம் செலவழிச்சு ஒரு மாசம் கஷ்டப்பட்டு அந்த அமலை செஞ்சுட்டு வாராரு, அவருக்கு அன்று பிறந்த பாடகரை போல கூலி கொடுத்தாச்சு. எல்லா அமலுக்கும் அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார். நோன்பு திறக்கிற ஒரு நோன்பாளி திறந்த உடனே அந்த நோன்புக்குள்ள கூலி என்னன்னு கேட்டா அது என்னோட கேட்டான். ஏன்னா அந்த நோன்பு அவர் எனக்காகத்தான் பிடிச்சார். உண்மையிலே சகர் செய்ததிலிருந்து மக்ரிபு வரைக்கும் அந்த நோன்பை பாதுகாப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக பிடிச்சா மட்டும்தான், இல்லாட்டி யாராலையும் அவர் தங்க நோம்பா மெய் நோம்பான்னு கண்டுபிடிக்கிறார். பாத்ரூம்ல போய் உதவு எடுக்கிறாரு, அங்க சிசிடிவி கேமரா இல்ல, சரியான வெயில் ஆகிக்குது, தாகம் ஆகிக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சா யாருக்கு விளங்காது, ஆனா நான் குடிக்க மாட்டோம். ஏன்னா அது எங்களை நம்பிக்கை துரோகம், ஆகுது மனச்சாட்சிக்கு துரோகம். இந்த ரப்பு பார்க்கிறார், இந்த ரப்பு அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதுதான் அல்லாஹ்வுக்கு விருப்பம். கிதாபில் எழுதுறாங்க, உண்மையிலே ஒரு மனிதன் தொழுகிற ஒரு தொழுகையும் அதே இஹ்லாஸோட தொழுகை எவ்வளவு பவராய். இந்த நோம்புல அந்த இஹ்லாஸ் இருக்கிறதுனால அவ்வளவு நன் சஹாபாக்கள் அந்த இஹ்லாஸ் இருந்துச்சு. மௌத்தா போனவங்க ஹயாத்தோட எழுப்பினாங்க 2 ரக்காத் தொழுது. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான கனவான்களே, சகோதரர்களே, அவ்வளவு ஒரு அரிய பெரிய பொக்கிஷமான ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அதிலே பாருங்க, இன்னைக்கு நான் எனக்கு 7வது இரவு. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க, எனக்கு 7வது நாள் எப்படி வந்தேன்னு தெரியல. இதுல கொஞ்சம் நான் கையை வச்சு பார்ப்பேன் உள்ளத்துல, நான் எத்தனை ஜுஸு குர்ஆன் ஓதி ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான 24 மணித்தியாலங்கள் வைப்போம். 24 மணித்தியாலம். அதுல ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதுறதுக்கு வந்து ஒரு 30 நிமிஷம் தான் போகும். ஒரு 30 நிமிடம் 24 மணித்தியாலம். அந்த 24 மணித்தியாலத்துல படைத்த ரப்போட பேசுறது ஒரு 30 நிமிடத்தை ஒதுக்கலடா, இவரை போல துப்பாக்கியசாலி உலகத்துல வேற யாருமே. ஒரு இரவு 8 மணித்தியாலங்களாக எடுத்தால், ஒரு இரவு 8 மணித்தியாலங்கள் என்று வகுத்தால், ஒரு வித்திரு தொழுகிறதுக்கு ஒரு மனிதனுக்கு 5 நிமிஷம் போகும். 3 ரக்காத் வித்திருன்னு தொழுகிற அந்த தனியை ஒரு 5 நிமிஷம் போகும். 8 மணித்தியாலத்துல ஒரு 5 நிமிஷத்தை பயன்படுத்தி ஒரு வித்திரு தொழுல ஒரு ரக்காத் தொழுதான் போதும். டயர்ல இருக்கிறோம், கலைப்படி இருக்கிறோம், வித்திரு ஒன்று குறைந்தது. அந்த ஒரு ரக்காத் வித்திரு தொழாம உன்னோட வாழ்க்கையில நீ தூங்கிடாதேன்னு சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு. ஒரு நாள் இரவும் வித்திரு தொழாமல் கழியாமல் பார்த்துக் கொள்ளிட்டான். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் பகல் துஹா தொழுகாமல் கழியாமல் நீ பார்த்துக்கொள். 3 விஷயத்தை சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஹாவுடைய 5 மணித்தியாலங்கள் என்று வச்சுக்கொண்டா, அதாவது 4 மணித்தியாலங்கள் என்று வச்சுக்கொண்டா 2 ரக்காத் தொழுகிறது ஒரு 5 நிமிஷம் போகும். அது 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய பாக்கியம் யாருக்கு கிடைக்கலையோ அவனை மாதிரி துப்பாக்கியசாலி உலகத்தில் வேறு யாரும். என் அமல்கள் எல்லாம் எங்கே இருக்கு, நாங்க என்ன செய்து கொண்டிருக்கோம். கனிவான சகோதரர்களே, எங்களை கட்டுக்கட பள்ளி, அங்கே மர்கஸ் பள்ளி, கண்டியில் உள்ள சிட்டியில் உள்ள எல்லா பள்ளிகளும் சேர்ந்து இந்த கண்டியில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நோயாளிகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அது விசேஷமா ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துல இரவைக்கு போறதுக்கு எல்லாம் ஸ்பெஷல் அனுமதி எல்லாம் எடுத்திருக்கிறார். அதே மாதிரி அங்கே கேம்பஸ் பள்ளிகள் இருக்கிறார், 400-500 பேர் இதனால் நோக்கு பிடிக்கிறார். அவர்களுக்குள்ள கஞ்சி விநியோகம் 4 ஆண்டு நடக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா
போனவங்க வந்து சொல்றாங்க, அதுல இதை கொடுக்குற அனுப்புறதுக்குதே ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு 5 பேரை ஒவ்வொரு நாளைக்கும் அனுப்புங்க, சும்மா அந்த வாழை பார்த்துட்டு வரட்டும். நாங்க எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம், என்ன மாதிரி அவதிப்படுறான். சில பேர் கட்டிலும் இல்லாமல் இருக்கிறான், அந்த நோயாளிகளோடு சில பேர் பக்கத்துல இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு அமைப்புல அவங்களை பிஸியா ஆக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாஷா அல்லாஹ். நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு என்ன நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் மிச்சம் கவனத்தில் எடுக்கணும், நாங்கள் மிச்சமே கவனத்தில் எடுக்கணும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அரிய பெரிய ரமலான், இதுல எத்தனை பேருக்கு இந்த ரமலான் வாழ்க்கையில கடைசி ரமலான் என்று சொல்ல தெரியாது? என்ன நிறைய பேர் எங்களோட சென்ற வருஷம் இருந்தவர்கள் இந்த வருடம் அவர்கள் ஹயாத்தோடு இல்லை, இந்த வருடம் அவர்கள் ஹயாத்தோடு இல்லை. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கு அழகு என்ன தெரியுமா? எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் இது எந்த லைஃப்ல கிடைக்கிற கடைசி சான்ஸாக இருக்கலாம். அது இன்றைக்கா தொழுகையாக இருந்தாலும் சரி, நீங்க அப்படி நினைச்சு தொழுக பாருங்க, நீங்க அப்படி நினைச்சு ஒரு அமலை செஞ்சு பாருங்க, அது எவ்வளவு ரூஹானியத்துள்ள ஒரு அமலாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த விடயத்தில் நாம் மிச்சம் கவனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பொறுப்பு அதிகமானவர்கள். நேற்று ஒரு வாலிபர் வந்தார், சாதாரண ஒரு வாலிபர், ரூமுன்னு கேட்கிறேன், பள்ளிவாசல் வந்து அதுல துவா செய்யுங்க. என்ன வாப்பா செய்து? மெச்சிக்கு போறேன், நாங்கள் ஜெயிக்கணும், மெத்தோட துவா செய்யுங்க. நான் சும்மா கேட்டேன், நோம்பு பிடிக்கல, நோம்பு பிடிக்கல. நேத்து பிராக்டிஸுக்கு போனேன், நேத்து நோம்பு பிடிக்கல. கனிமான சகோதரர்களே, வாலிபர்களே, நோன்பு ஒரு மெச்சி விளையாடுறதுக்காக வேண்டி ஒரு நோன்பு விடுறேன்டா, எவ்வளவு பெரிய ஒரு துப்பாக்கிய நிலைமை. இது அதிகமான பிள்ளைகளை மாட்டு மத பாடசாலைகள்ல போட்டு இந்த உம்மா அப்பமார் படுற பாடு, படிப்பை கொடுங்க, கல்வியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, எல்லாம் சரி. ஆனா எல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு புறவுதான். அல்லாஹ் ரசூல் குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார், கல்லா லம்மா யக்திமா அமரா. இது ஒரு டேஞ்சரான வாசகம். இது இந்த மனிதன் அவனுக்கு எதை செய்யுமாறு ஏவப்பட்டிருக்கிறதோ அதை சரியா செய்யறானே இல்லை என்றார். ஏவப்பட்டதை விட்டுறதுக்கிறேன், இது விலக்கப்பட்டதை செய்யறதை விட மோசமான. நல்லா விளையும் ஒன்றைக்கு சில விலக்கல்களை, அதை செய்யாதே இதை செய்யாதே, அந்த விலக்கல்கள் செய்வதனால் ஏற்படுகின்ற விளைவை விட ஏவப்பட்டதை விடுவதன் மூலமாக பாரிய விளைவுகள் ஏற்படும். அழகான எக்ஸாம்பிள் ஒன்று எழுதுறாங்க கிதாபுகள்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விலக்கப்பட்டதை செஞ்சார். என்ன? சொர்க்கத்தில் ஒரு கனியை இதை சாப்பிட்டாரு, வல தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த கனியை சாப்பிட்டார். அவர்கள உடுப்பெல்லாம் கலட்டப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயோ பூமியை நோக்கி தூக்கி வீசப்பட்டார். இப்லீஸ் இருக்கிறானே, இவன் ஏவப்பட்டதை விடுவிட்டான். சுஜூது செய் என்று அல்லாஹ் அந்த கட்டளை, ஆதமுக்கு சுஜூது செய் என்று ஏவினான். அவன் சுஜூது செய்யல, அவனுக்கு மன்னிப்பு இல்லை, அவன் ரஜீமாக்கப்பட்டான். ரமலானுடைய நோன்பு இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இப்போ ஒரு ரமலான் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார், ஒரு முக்கியமான ஒரு மசாலா நான் என்ன விலை கொள்ளவே, நோயாளியாக கட்டில் அல்லது ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருந்துட்டு சரியா நோன்பு போதும் மௌத்தா போகிறார். இவருக்கு கலார் செய்ய இல்ல, மௌத் ஆயிட்டார். இவருக்கு நோம்புடைய ஹுக்கும் என்ன? இந்த கலார் செய்யப்பட்டவர், நோன்பு விட்டவரை 2 விஷயத்துல நோக்கப்படுவார். ஒன்று, இவர் நோய் குணமாகி கலா செய்வதற்கு சந்தர்ப்பம் இருந்தும் கலா செய்யவில்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் யாராவது அவருக்காக அந்த நோன்பை பிடிக்கணும். இது புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். யாரும் செஞ்சிருக்கிறோம். எங்களோட உமாக்கு நோம்பு பிடிக்காத கட்டம் தெரியும், அல்லது வாப்பாக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். அவருக்கு நோன்பு பிடிக்க முடியுமான காலத்தில் அவர் தரக்குறைச்சல் செய்திருந்தால் அந்த நோன்பை யாராவது பிடிக்கும். அப்படி இல்லை, அவருக்கு ஒரு 600 கிராம் அரிசி ஒரு நோம்புக்கு கணக்கு பார்த்து கொடுப்போம். மொத்த போனாரு, அவருக்கு கலாச்சார சந்தர்ப்பம் இல்லை. ஒன்று, அந்த நோய் குணமாகவே இல்லை, அவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் தங்கடம். ஆனாலும் கூட அவருக்கு வந்து யாரும் நோன்பு பிடிக்காட்டியும் அவருடைய அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக 600 கிராம் அரிசி கொடுக்கப்படும். நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்ப பாருங்க, அவர் கட்டில படுத்தவர், அவர் ஒன்றுமே செய்யலாது, ஒரு தங்கடத்தில் இருந்தவர், இருந்துட்டு நோன்புல அவர் ஹயாத்தோடு இருந்தார் அல்லவா? நோன்புல அவர் ஹயாத்தோடு இருந்திருக்கிறார். உங்களுக்கு நோன்பு பிடிக்க முடியாத நோயா, நீங்க கலா செய்யுங்க. கலா செய்ய முடியலையா, ஒரு 600 கிராம் அரிசி ஒரு ஏழைக்கு கணக்கு பார்த்து ஒரு நாளைக்கு நீங்க ஒதுக்கிறேன். நீங்க நோயாளியாக இருந்தாலும் அந்த நோன்பு என்ற கடமை உங்களை விட்டு நீங்காது. இந்த ஃபிதியாவுடைய சதகாவை கொடுக்காத வரைக்கும் இது ஒரு நோயாளி படுத்த படுக்கையில மரண படுக்கையில் இருந்தவருக்கு இந்த கதையில் தான் எந்த நோயும் இல்லாம